குட்டி கதைகள். அது ஒரு அழகான சிறிய கிராமம். அந்த கிராமத்தில்தான் கார்த்திக் என்ற ஒரு சிறுவன் வாழ்ந்து வந்தான். அவன் எதிலும் மிகவும் ஆர்வம் உள்ள சிறுவன். ஏதாவது புதிய விஷயம் தெரிந்தால் அதை பற்றி கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசை அவனுக்கு இருந்தது. அத்துடன் அது தொடர்பான தேடலிலும் ஈடுபடுவான். ஒரு நாள் அவன் தன் தாத்தாவிடம், தாத்தா, இந்த உலகத்தில் மிகவும் விலை மதிப்புள்ள பொருள் என்ன என்று கேட்டான். தாத்தா சிரித்தபடி, அதை நீயே தேடி கண்டுபிடி, தேடி பார்த்தால்தான் அதன் மதிப்பு புரியும் என்றார். அந்த வார்த்தை கார்த்திக்கின் மனதில் ஆழமாக பதிந்தது. அடுத்த நாள் காலை அவன் விலை மதிப்புள்ள பொருளை தேட கிராமத்திலிருந்து புறப்பட்டான். முதலில் அவன் ஒரு செல்வந்தன் வீட்டிற்கு சென்றான். அங்கு பெரிய வீடு, அழகான கார், தங்கம், வெள்ளி எல்லாம் நிறைந்திருந்தன. அந்த செல்வந்தனிடம் கார்த்திக், மாமா, இந்த உலகத்தில் மிகவும் விலை மதிப்புள்ள பொருள் என்ன என்று கேட்டான். அந்த செல்வந்தன், பணம்தான், அதில் என்ன சந்தேகம், பணம் இருந்தால்தான் எல்லாம் கிடைக்கும் என்று கூறினான். கார்த்திக் சிறிது யோசித்தான். ஆனால் அவனுக்கு அது சரியாக தோன்றவில்லை. அவன் தொடர்ந்து நடந்தான். அடுத்து அவன் ஒரு விவசாயியை சந்தித்தான். விவசாயி வயலில் வேலை செய்து கொண்டிருந்தார். கார்த்திக், மாமா, உலகத்தில் மிகவும் விலை மதிப்புள்ள பொருள் என்ன என்று கேட்டான். விவசாயியும் சிரித்தார். உழைப்புதான், உழைத்தால்தானே உணவு கிடைக்கும் என்றார். கார்த்திக் விவசாயி கூறியதையும் மனதில் வைத்துக்கொண்டு மீண்டும் பயணித்தான். மறுநாள் அவனது பள்ளியில் ஆசிரியர் பாடம் கற்பித்துக் கொண்டிருந்தார். கார்த்திக் அவரிடம், ஆசிரியரே, உலகத்தில் மிகவும் விலை மதிப்புள்ள பொருள் என்ன என்று கேட்டான். ஆசிரியரும், அறிவுதான், அறிவு இருந்தால் வாழ்க்கையில் எதையும் சாதிக்கலாம் என்றார். மாலை நேரமானது. கார்த்திக் மிகவும் சோர்ந்து வீட்டிற்கு திரும்பினான். தாத்தா அவனை பார்த்து, என்ன கார்த்திக், உனது கேள்விக்கான பதிலை கண்டுபிடித்தாயா என்று கேட்டார். கார்த்திக், தாத்தா, ஒருவர் பணம் என்று சொன்னார், இன்னொருவர் உழைப்பு என்று சொன்னார், ஆசிரியரோ அறிவு என்று சொன்னார். எனக்கு எது சரி என்று புரியவில்லை என்றான். தாத்தா மெதுவாக சிரித்தபடி, கார்த்திக், வாழ்க்கையில் உண்மையான விலை மதிப்புள்ள பொருள் தேடலும் கற்றலும்தான். நீ தேடினால் அறிவு கிடைக்கும், அறிவு கிடைத்தால் உழைக்க முடியும், உழைத்தால் பணம் தானா வந்து சேரும் என்று அவனுக்கு விளக்கம் அளித்தார். அப்போதுதான் தேடல் என்பது வெறும் பொருளை தேடுவது அல்ல, அது அறிவையும் அனுபவத்தையும் தான் குறிக்கின்றது என்பது கார்த்திக்கிற்கு புரிந்தது. அந்த நாளிலிருந்து கார்த்திக் தினமும் புதிய விஷயங்களை அறிய முயற்சி செய்ய ஆரம்பித்தான். தேடுபவனுக்கே அறிவும் வெற்றியும் கிடைக்கும்.